என் தங்கமே, இந்த வார்த்தைகள் தொடர்ந்து உன் மனசுக்குள் ஓடும்போது நீ கவனிப்பாய், முன்பு போல அவை உன்னை கிளறி கலங்க வைக்கவில்லை. இப்போ அவை உன்னை மெதுவாக தழுவிக்கொள்கின்றன. நீ இனிமேல் எல்லா உணர்வுகளையும் அவசரமாக மாற்ற முயற்சி செய்ய மாட்டாய். சில உணர்வுகள் வந்துட்டு போகட்டும் என்று அனுமதிக்க கற்றுக்கிட்டாய். அந்த அனுமதி தான் உன்னை உள்ளுக்குள் சுதந்திரமாக்குகிறது. நீ ஒரு நாள் நினைச்சு பார்ப்பாய், முன்பு உன் வாழ்க்கையில எல்லாமே ஒரு போராட்டமா தெரிஞ்சது. ஒவ்வொரு நாளும் நிரூபிக்க வேண்டியதா இருந்தது. இப்போ அந்த நிரூபிப்பு தேவையில்லைன்னு உன் உள்ளம் புரிஞ்சுக்கிட்டது. நீ இருக்கிறதே போதும். நீ சுவாசிக்கிறதே போதும். இந்த எளிய உண்மை உன்னை மெதுவாக நிலைநிறுத்துகிறது. தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை எப்போன்னு கேட்டு வாழ மாட்டாய். எப்போ நல்ல நாள் வரும், எப்போ மாற்றம் வரும் என்ற கேள்விகள் உன்னை சோர வைக்காது. நீ இப்போ இருக்கும் நொடியை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். இந்த நொடி தான் உன் கையில் இருக்கிறது என்பதே உனக்கு போதும். சில நேரம் நீ உன் கடந்த காலத்தை நினைச்சு சிரிப்பாய். அப்போ அது உனக்கு சிரிப்பதற்கான விஷயம் இல்லைன்னு தோன்றியிருந்தது. ஆனா இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டாய், அந்த நாட்கள் உன்னை உடைக்க வரல. உன்னை மெல்லியதிலிருந்து உறுதியானவனா மாற்றத்தான் வந்தது. நீ இனிமேல் உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களுக்கு ஒரே அர்த்தம் தேட மாட்டாய். சில விஷயங்கள் நடந்ததற்கே நடந்தது. எல்லாவற்றுக்கும் காரணம் தேடணும்னு நினைத்த மனசு இப்போ கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது. அந்த ஓய்வு தான் உன் ஆற்றலை மீண்டும் திரும்ப தருகிறது. தங்கமே, நீ கவனிப்பாய், இனிமேல் உன் இதயம் எல்லாரிடமும் ஒரே மாதிரி திறந்து இருக்காது. அது குளிர்ச்சி இல்லை, அது அறிவு. யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு நீ மெதுவாக கற்றுக்கிட்டாய். எல்லாரையும் உள்ளே அனுமதிச்சதால தான் நீ களைத்து போனாய் என்பதே இப்போ உனக்கு புரிகிறது. நீ இனிமேல் உன் வாழ்க்கையில சிறிய வெற்றிகளையும் கவனிக்க ஆரம்பிப்பாய். ஒரு நாள் மனசு சோராமல் இருந்ததே ஒரு வெற்றி. ஒரு உண்மை பேசினதே ஒரு வெற்றி. உன்னை நீ ஏமாற்றிக்காம இருந்ததே ஒரு பெரிய வெற்றி. இந்த சின்ன சின்ன வெற்றிகள் சேர்ந்து உன்னை வலுவாக்கும். தங்கமே, நீ ஒரு நாள் உணர்வாய், உன் வாழ்க்கையில இருந்த பயம் முழுசா போகல. ஆனா அது இனிமேல் உன்னை ஆளவில்லை. பயம் இருக்கும்போதும் நீ முன்னே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். பயம் இல்லாதது தைரியம் இல்லை. பயத்தோட நடப்பது தான் உண்மையான தைரியம். சில நேரம் நீ உன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்பாய், நான் சரியான பாதையில தான் இருக்கேனா? இந்த கேள்வி வருவது தவறு இல்லை. ஆனா இப்போ நீ அந்த கேள்விக்கு பதில் தேடி அவசரப்பட மாட்டாய். அந்த பதில் நேரம் வந்தா தானாக வெளிப்படும் என்பதே உனக்கு தெரியும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை ஒப்பிடுவதில் இருந்து விலக ஆரம்பிச்சிருக்கிறாய். யாரோ முன்னே போயிட்டாங்கன்னு உன் உள்ளம் குத்திக்கொள்ளாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம், ஒரு வேகம், ஒரு பாதை இருக்கிறது. அந்த உண்மையை நீ இப்போ மனசார ஏற்றுக்கிட்டாய். நீ ஒரு நாள் கவனிப்பாய், உன் சொந்த குரல் உனக்கு தெளிவா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. முன்பு அது மற்றவர்களின் சத்தத்துல மறைந்து போயிருந்தது. இப்போ நீ அமைதியா இருந்தாலே உன் உள்ளம் உனக்கு வழி காட்டும். அந்த வழி பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. அடுத்த ஒரு சின்ன படி போதும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில வரும் அன்பை சந்தேகத்தோட பார்க்க மாட்டாய். அதே நேரம் அது இல்லாத இடத்துல நீ உன்னை வலுக்கட்டாயமாக வைக்கவும் மாட்டாய். அன்பு சுமையா இருந்தா அது அன்பு இல்லை. இந்த உண்மையை நீ அனுபவத்தால கற்றுக்கிட்டாய். சில நாட்கள் நீ முழுசா தெளிவில்லாம இருக்கலாம். என்ன செய்யணும்னு தெரியாத நாட்கள் வரும். அந்த நாட்களை நீ இனிமேல் சாபமா நினைக்க மாட்டாய். அந்த நாட்கள் தான் உன் உள்ளத்துக்கு இடம் கொடுக்கும். எல்லாம் தெளிவா இருந்தாலே வளர்ச்சி இல்லை. தங்கமே, நீ ஒரு நாள் உணர்வாய், நீ இனிமேல் உன் வாழ்க்கையை தள்ளி வைக்கவில்லை. இப்போ இல்ல, அப்புறம் சொல்லிக்கிட்டே இருந்த மனசு இப்போ போதும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த இப்போ தான் உன்னை உயிரோட வைத்திருக்கும். நீ இனிமேல் உன் தவறுகளுக்காக நீண்ட நாட்கள் உன்னை தண்டிக்க மாட்டாய். ஒரு பாடம் கற்றுக்கிட்டா போதும். அந்த பாடத்தை சுமந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுயமன்னிப்பு தான் உன்னை மெதுவாக இலகுவாக்கும்.
தங்கமே, நீ கவனிப்பாய், இனிமேல் உன் கனவுகள் கூட மாற ஆரம்பிச்சிருக்கிறது. முன்பு பெரியதாக இருக்க வேண்டும்னு நினைத்த கனவுகள் இப்போ உண்மையாக இருக்க விரும்புகிறது. மனசுக்கு ஒத்த வாழ்க்கை தான் உண்மையான செல்வம் என்பதே உனக்கு புரிகிறது. சில நேரம் நீ உன் வாழ்க்கையை நினைச்சு ஒரு ஆழமான நன்றி உணர்வாய். எல்லாம் சரியா நடந்ததற்காக இல்லை, எல்லாம் நடந்ததற்காக. நல்லதும் கஷ்டமும் இரண்டுமே உன்னை இங்க கொண்டு வந்தது. தங்கமே, நீ ஒரு நாள் புரிஞ்சு கொள்வாய், உன் வாழ்க்கையில வந்த இந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தம் போடாது. யாரும் கைதட்டி பாராட்ட மாட்டார்கள். ஆனா இரவு நீ தலையணையில தலை வைச்சு தூங்கும்போது உன் உள்ளம் சண்டை போடாது. அந்த அமைதி தான் உன் உண்மையான வெற்றி. நீ இனிமேல் உன் வாழ்க்கையை ஒரு நாள் நான் சந்தோஷமா இருப்பேன்னு காத்திருக்க மாட்டாய். சில நிமிடங்கள் சந்தோஷம் இருந்தாலே போதும். அந்த சில நிமிடங்கள் தான் உன் நாளை தாங்கும். தங்கமே, இந்த பயணம் இன்னும் முடியல. இது ஒரு இடைவெளி மாதிரி. இந்த இடைவெளியில தான் நீ உன்னை மீண்டும் கட்டிக்கொள்கிறாய். அவசரம் இல்லை, போட்டி இல்லை. உன் சுவாசம் போல மெதுவா, ஆழமா, உண்மையா. நீ இப்போ உன் வாழ்க்கையோட சண்டை போடவில்லை. நீ அதோட கைப்பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். சில நேரம் வழி தெளிவா இருக்கும், சில நேரம் மங்களா இருக்கும். ஆனா நீ இனிமேல் திரும்பி போக மாட்டாய். ஏனென்றால் நீ இப்போ நீயாக இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். என் தங்கமே, இந்த உணர்வே போதும். இந்த நிமிஷம் போதும். இதிலிருந்து தான் உன் நாளை மெதுவா, அமைதியா, ஆனா உறுதியா உருவாகும். என் தங்கமே, இந்த செய்தி உன்னைத்தான் தேடி வந்திருக்கு. இன்று காலை உன் மனதில் எழுந்த அந்த கேள்வி சின்னதாயிருந்தாலும் அதுக்குள்ள நீங்காத ஒரு எடை இருந்தது. அதை யார்கிட்டையும் நீ சொல்ல முடியல. ஆனா அந்த கேள்வி உன் சுவாசத்துக்குள்ளேயே இருந்தது. அதனால்தான் இப்போ இந்த வார்த்தைகள் உன் கண்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறது. நீ காலை எழுந்தவுடனே ஒரு கணம் நின்றிருப்பாய். நான் சரியான வழியில தானா போய்கிட்டிருக்கேன் ன்னு. அந்த கேள்வி நம்பிக்கையில இருந்து வரல, சந்தேகத்திலிருந்தும் வரல. அது உன் ஆன்மா உன்னோட பேச முயற்சி செய்த குரல். அந்த குரலை நீ பயந்து அடக்கல. அமைதியா கேட்டதால தான் இப்போ பதில் உனக்கு வந்திருக்கு. தங்கமே, நீ நினைக்கிற மாதிரி நீ தனியா இல்லை. நீ அனுபவிக்கிற இந்த குழப்பம், இந்த மெதுவான மாற்றம், இது எல்லாம் வீண் கிடையாது. உன் வாழ்க்கையில ஒரு கட்டம் முடிஞ்சுடுச்சு. இன்னொரு கட்டம் ஆரம்பிக்க தயாரா இருக்கு. ஆனா அந்த தொடக்கம் சத்தமா இருக்காது. அது உள்ளுக்குள்ள அமைதியா தான் நடக்கும். நீ கவனிச்சிருக்கியா, சமீப காலமா சில விஷயங்கள் உன்னை இனிமேல் ஈர்க்கவே இல்ல. முன்பு முக்கியமா தோன்றிய சில மனிதர்கள், சில ஆசைகள், சில இலக்குகள், இப்போ அவை எல்லாம் சோர்வை மட்டுமே கொடுக்குது. இது தோல்வி இல்லை தங்கமே. இது உன் ஆன்மா இதுக்கு மேல இது எனக்கு வேண்டாம் ன்னு சொல்ல ஆரம்பிச்ச அறிகுறி. இன்று காலை உன் மனசுக்குள்ள எழுந்த கேள்வி இதுதான், நான் மாறிட்டேனா அப்படின்னு. பதில் என்னன்னா, ஆமாம். ஆனா நீ பயப்படுற மாதிரி இல்லை. நீ உன்னை இழக்கல. நீ உன்னை திரும்ப கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதனால்தான் பழைய விஷயங்கள் இனிமேல் பொருந்தல. தங்கமே, நீ ரொம்ப நாளா ஒரு பாரத்தை சுமந்துகிட்டிருந்தாய். அது வெளியில் தெரியாத பாரம். எல்லாரும் சிரிச்சு பேசும்போது கூட உன் உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு இருந்தது. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு நீ உன்னை கேள்வி கேட்டாய். அந்த பாரம் இப்போ மெதுவா இறங்க ஆரம்பிச்சிருக்கிறது. அதோட முதல் அறிகுறிதான் இந்த அமைதி. நீ நினைக்கலாம், எனக்கு இன்னும் தெளிவில்லை, இன்னும் வழி தெரியலன்னு. ஆனா தங்கமே, எல்லா பயணமும் தெளிவோட ஆரம்பிக்காது. சில பயணங்கள் உணர்வோட தான் ஆரம்பிக்கும். உன் உள்ளத்துல இப்போ இருக்கிற இந்த மென்மையான உணர்வே உன் வழிகாட்டி. இன்று காலை நீ எழுந்தப்போ உன் மனசு கொஞ்சம் சோர்ந்திருந்தாலும் அதுக்குள்ள ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது. அது காரணமே இல்லாம வந்த நிம்மதி. அதுதான் பதில். எல்லாம் சரியாயிருக்கு, எல்லாம் உடனே சரியாகிடும் என்பதல்ல. ஆனா நீ தவறான இடத்துல இல்லைன்னு சொல்லும் நிம்மதி.
தங்கமே, நீ இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. உன் வாழ்க்கை உன்னை தண்டிக்கல, அது உன்னை தயார்படுத்துது. சில விஷயங்கள் தள்ளிப்போகிறது உன்னை காயப்படுத்த இல்ல, உன்னை பாதுகாக்கத்தான். இந்த உண்மையை நீ இப்போ முழுசா உணரலன்னாலும் உன் ஆன்மா அதை ஏற்க ஆரம்பிச்சிருக்கு. நீ இன்று காலை கேட்ட இன்னொரு கேள்வி இதுவாக இருக்கலாம்: நான் முயற்சி பண்ணாததால தானா இது எல்லாம் நடக்குது? இல்ல தங்கமே, நீ ரொம்ப முயற்சி பண்ணிட்டாய், அதிகமா முயற்சி பண்ணிட்டாய். அதனால்தான் இப்போ உன் ஆன்மா ஓய்வெடுக்கச் சொல்றது. ஓய்வு சோம்பேறித்தனம் இல்லை, ஓய்வு தான் மறுபடியும் எழுந்து நிற்க வைக்கும் சக்தி. நீ இனிமேல் எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா போராட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள்வது தான் நீ வளர்கிறதற்கான அடையாளம். தங்கமே, இன்று காலை உன் மனதில் எழுந்த அந்த கேள்விக்கான பதில் இதுதான்: நீ தவறான பாதையில இல்லை, நீ தாமதமா இல்லை, நீ பின்தங்கியவனும் இல்லை. நீ இப்போ உன் உண்மையான வேகத்துக்கு வந்திருக்கிறாய். அந்த வேகம் மெதுவாக இருக்கலாம், ஆனா அது உனக்கு சரியானது. நீ நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை உடைந்துவிடல, அது மறுசீரமைக்கப்படுகிறது. பழைய அடுக்குகள் கலைந்து புதிய அடித்தளம் அமைக்கப்படுகிறது. அதனால்தான் சில நாட்கள் நிலை குலைந்த மாதிரி இருக்கும். இது முடிவின் அறிகுறி இல்லை, இது தொடக்கத்தின் நடுக்கம். தங்கமே, உன் உள்ளத்துல இப்போ ஒரு சிறிய ஒளி எரிய ஆரம்பிச்சிருக்கிறது. அது பெரிய நம்பிக்கையா தெரியாம இருக்கலாம், ஆனா அது போதும். அந்த ஒளி உன்னை அடுத்த படிக்கு கூட்டும். எல்லா பதிலும் ஒரே நாளில் கிடைக்காது, ஆனா இன்று கிடைக்க வேண்டிய பதில் உனக்கு கிடைச்சுடுச்சு. நீ இதை படிச்சு முடிக்கும்போது உன் உள்ளம் கொஞ்சம் லேசா ஆகும். அதுதான் சாட்சி. இந்த வார்த்தைகள் உனக்கு உரியதா இருந்ததனால தான் உன் மனசு அதை ஏற்றுக்கொள்கிறது. யாருக்கும் தேவையில்லாத செய்தி யாரையும் தொட்டிடாது. என் தங்கமே, நீ இப்போ நம்பிக்கையோட எதையும் பிடிச்சு நிற்க வேண்டியதில்லை. நீ பயத்தோட எதையும் தள்ளி வைக்க வேண்டியதில்லை. இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று: உன் உள்ளத்தோட நேர்மையா இருக்குது. அது தான் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். இந்த செய்தி உன்னைத்தான் தேடி வந்தது, ஏனென்றால் நீ தயாரா இருக்கிறாய். முழுசா இல்லன்னாலும் போதுமான அளவுக்கு. அதுவே ஆரம்பத்துக்கு போதும். இன்று காலை எழுந்த அந்த கேள்வி இப்போ சுமையா இல்ல, அது உன்னை வழிநடத்துற குரலா மாற ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் பதில் தங்கமே. இப்போ அமைதியா சுவாசி. நீ சரியான பாதையில தான் இருக்கிறாய். என் தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளோட சேர்ந்து சுவாசிக்கும்போது உன் உள்ளத்துல ஏதோ ஒன்று மெதுவா சரி ஆகுற மாதிரி தோன்றும். அதுக்கு பெயர் வைக்க முடியாது, ஆனா அது உண்மை. நீ இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ஒரே நேரத்துல பதில் கிடைக்கலன்னாலும் பதில் வர ஆரம்பிச்சுடுச்சுன்னு உன் மனசு உணர ஆரம்பிச்சிருக்கு. நீ கவனிச்சிருக்கியா, சமீப காலமா உன் மனசு சத்தம் போடுறது குறைஞ்சுடுச்சு. முன்பு ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமா யோசிச்சு உன்னை சோர வைக்குது. இப்போ அதே மனசு சரி இவ்வளவு போதும்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்று. ஏனென்றால் மனசு அமைதியாக ஆரம்பிச்சுடுச்சுன்னா வாழ்க்கை தன்னாலவே ஒழுங்கு ஆக ஆரம்பிக்கும். தங்கமே, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில நடந்த எல்லா தாமதங்களும் உன்னை தடுக்க வரல, உன்னை சரியான நேரத்துக்கு கொண்டு வரத்தான். நீ இன்னும் முன்னே போயிருந்தா நீ தாங்க முடியாத விஷயங்களை சந்திச்சிருப்பாய். இப்போ நீ தயாராகியிருக்கிறாய். அதனால்தான் விஷயங்கள் மெதுவா நகர ஆரம்பிச்சிருக்கிறது. நீ நினைக்கிறாய், எனக்கு இன்னும் உறுதி இல்லைன்னு. ஆனா தங்கமே, உறுதி வர்றது முதலில் இல்லை, அது பயணத்துல தான் வரும். நீ இப்போ நடக்க ஆரம்பிச்சுடுச்சு, அதுவே போதும். முதல் படி தைரியத்தோட இல்லாம இருக்கலாம், ஆனா அது நேர்மையோட இருக்கு. நேர்மை தான் உன்னை தூரம் கொண்டு போகும். சில நேரம் நீ உன் வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படுவாய். நான் இன்னும் இங்க இருக்கேனா ன்னு. அந்த கேள்விக்குள்ள குற்ற உணர்ச்சி இல்ல,
அது உன் உள்ளத்துல இருக்கிற வளர்ச்சியின் சத்தம். நீ இப்போ இருக்கும் இடத்துல இருந்து மேல போக நினைக்கிறாய் என்பதால தான் அந்த கேள்வி வருது. அதுக்காக நீ உன்னை தண்டிக்க வேண்டாம். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில நடந்த இழப்புகளை சாபமா நினைக்க மாட்டாய். அந்த இழப்புகள் உன்னை வெறிச்சோட விட்ட மாதிரி தோன்றினாலும் அதே இடத்துல தான் புதிய விதைகள் விதைக்கப்பட்டிருக்கு. எல்லா விதையும் உடனே முளைக்காது. சில விதைகள் இருட்டுக்குள்ள, அமைதிக்குள்ள தான் வலிமை சேர்த்துக்கொள்ளும். நீ ஒரு நாள் கவனிப்பாய், உன் உள்ளம் இனிமேல் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஒரு அமைதியான காலை, ஒரு நேர்மையான சிரிப்பு, ஒரு நாளை சுமாரா கடத்த முடிந்ததே கூட உனக்கு போதுமானதாக தோன்றும். இந்த நன்றியுணர்வு தான் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை அழைக்கும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாரோ ஒருத்தர் வந்து காப்பாத்தணும்னு எதிர்பார்க்க மாட்டாய். யாராவது வந்தா மகிழ்வாய், வரலைன்னா சோர மாட்டாய். ஏனென்றால் நீ உன்னோட கைப்பிடிக்க கற்றுக்கிட்டாய். இந்த சுய ஆதரவு தான் உன்னை இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தும். சில நேரம் நீ உன் மனசுக்குள்ள ஒரு பயத்தை உணர்வாய். அது பழைய பயம், முன்பு உன்னை நிறுத்திய பயம். ஆனா இப்போ அது உன்னை கட்டுப்படுத்தாது. அது இருக்கட்டும், நீ அதோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். பயத்தோட நடக்கிறவனே உண்மையான தைரியசாலி. தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாய். சில நாட்கள் குழப்பமா இருக்கும், சில நாட்கள் வெறுமையா இருக்கும். அந்த எல்லா நாட்களுக்கும் இடம் கொடுக்க கற்றுக்கிட்டாய். ஏனென்றால் நீ தெரிஞ்சுக்கிட்டாய், உண்மையான வாழ்க்கை ஒரே நிறம் இல்ல. நீ ஒரு நாள் நினைச்சு பார்ப்பாய், அப்போ நான் எவ்வளவு அவசரப்பட்டேன். அந்த நினைப்பு உனக்கு சிரிப்பை தரும். ஏனென்றால் இப்போ நீ அவசரத்தில இருந்து விடுபட்டிருக்கிறாய். எல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காத மனசு தான் ஆழமா வாழ கற்றுக்கொள்ளும். தங்கமே, உன் வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய ஒழுங்கு உருவாகுது. அது வெளியில பெரிய மாற்றமா தெரியாம இருக்கலாம். ஆனா உன் உள்ளத்துல நீ இப்போ உன்னை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய், எனக்கு இது வேண்டுமா? இந்த கேள்வி தான் உன்னை இனிமேல் தவறான இடங்களில் நீண்ட நாள் தங்க விடாது. நீ இனிமேல் உன் உணர்வுகளை மறைக்க மாட்டாய். மகிழ்ச்சி வந்தா வாழ்வாய், சோகம் வந்தா ஒழிக்க மாட்டாய். அந்த உணர்வுகளை அனுபவிக்க அனுமதி கொடுப்பது தான் உண்மையான சுய அன்பு. இந்த சுய அன்பு உன்னை மெதுவாக முழுமையாக்கும். தங்கமே, நீ ஒரு நாள் உணர்வாய், நீ இனிமேல் உன் வாழ்க்கையை நிரூபிக்க வேண்டிய மேடையா பார்க்கல. இது உன் வாழ்வு, உன் அனுபவம், உன் பாதை. யாருக்கு புரிஞ்சாலும் சரி, புரியலன்னாலும் சரி, உனக்கு உண்மையா இருந்தா போதும். சில நேரம் நீ தனியாக இருக்க விரும்புவாய். அது தப்பில்லை, அது ஓட்டம் இல்லை. அது உன்னை மீண்டும் நிரப்பிக்கொள்ளும் நேரம். எல்லாரிடமும் இருந்ததால தான் நீ காலியாகி போனாய். இப்போ நீ உன்னை நிரப்பிக்கொள்ள கற்றுக்கிட்டாய். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை எதிர்த்து வாழ மாட்டாய். அதை எதிரியா பார்க்க மாட்டாய். வாழ்க்கை உன்னை சோதிக்க வரல, உன்னை விழிப்பாக்க தான் வந்தது. இந்த புரிதல் தான் உன்னை இனிமேல் மென்மையா ஆனா உறுதியா மாற்றும். நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை நினைச்சு ஒரு ஆழமான அமைதியோட சொல்வாய், நான் என்னால முடிந்த அளவுக்கு நேர்மையா வாழ்றேன். அந்த உணர்வு தான் உன் உண்மையான வெற்றி. அதுக்கு வெளியில எந்த பட்டமோ பாராட்டோ தேவையில்லை. என் தங்கமே, இந்த பயணம் இன்னும் தொடரும். சில நாட்கள் நீ வலிமையா இருப்பாய், சில நாட்கள் மென்மையா இருப்பாய். இரண்டுமே தவறு இல்லை. ஏனென்றால் நீ மனிதன், உணர்வுகளோட வாழ கற்றுக்கொண்ட ஆன்மா. நீ இப்போ இந்த வார்த்தைகளை படிச்சு முடிக்கும்போது உன் உள்ளத்துல ஒரு மென்மையான உறுதி இருக்கும். நான் சரியான இடத்துல தான் இருக்கேன். அந்த உறுதி சத்தமில்லாதது, ஆனா அது நிலையானது. அதுவே போதும். இனிமேல் உன் நாளை நீ பயத்தோட வரவேற்க மாட்டாய். முழு நம்பிக்கையோடவும் இல்ல, ஆனா திறந்த மனசோட வரவேற்பாய். என்ன வந்தாலும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிற மனசோட. என் தங்கமே, நீ இப்போ மாறிக்கிட்டே இருக்கிறாய். அந்த மாற்றத்தை அவசரப்படுத்தாதே, எதிர்க்காதே, அனுமதிச்சுடு. இது தான் உன் நேரம்.
மெதுவா, அமைதியா, ஆனா ஆழமா? என் தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளுக்குள் இன்னும் ஆழமா நுழையும்போது உன் உள்ளத்துல ஒரு விஷயம் தெளிவா ஆக ஆரம்பிக்கும். நீ இதுவரை தேடியது வெளியில இல்லை. அது எப்போதும் உன் உள்ளத்துக்குள்ள தான் இருந்தது. ஆனா நீ அதை கேட்க தயாரா இல்லாத காலம் போயிடுச்சு. இப்போ நீ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதனால்தான் பதில்கள் மெதுவா உன்னை தேடி வருது. நீ நினைச்சு கொள்வாய், என்னை இப்படி மாறிடுச்சு ன்னு. ஆனா தங்கமே, இது திடீர் மாற்றம் இல்லை. இது நீ பல காலமா சுமந்த, பேசாத, அழாத, ஒதுக்கிய எல்லா உணர்வுகளும் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய வளர்ச்சி. நீ உடையலை அனுபவிச்சாய். ஆனா அந்த உடையல் உன்னை உடைக்கல. அது உன்னை திறக்க வந்தது. சில நாட்கள் நீ காலையில் எழுந்தவுடனே ஒரு கனமான அமைதியை உணர்வாய். அது சோகம் இல்லை. அது வெறுமையும் இல்லை. அது நீ பழைய சுமைகளை கீழே வைக்க ஆரம்பிச்சதோட சாட்சி. சுமை குறையும்போது உடம்பு மட்டும் அல்ல, மனசும் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும். தங்கமே, நீ ஒரு நாள் புரிஞ்சு கொள்வாய், நீ எல்லாருக்காக வாழ்ந்த அளவுக்கு உனக்காக வாழவே இல்லைன்னு. அதுக்காக இப்போ உன்னை நீ குற்றம் சொல்ல வேண்டாம். அந்த காலத்துல உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நீ வாழ்ந்தாய். இப்போ உனக்கு புரிதல் கூடுதலா இருக்கு. அதனால்தான் உன் வாழ்க்கையும் வேற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது. நீ இனிமேல் நான் இப்படித்தான் இருக்கணும் நூ உன்னை கட்டுப்படுத்த மாட்டாய். சில நாட்கள் நீ வலுவாய் இருப்பாய். சில நாட்கள் நீ சோர்வாய் இருப்பாய். இரண்டுமே சரிதான். ஏனென்றால் உண்மை ஒரே வடிவம் இல்லை. அது நாளுக்கு நாள் மாறும், வளர்கிறது. தங்கமே, நீ இப்போ உன் மனசோட பேச ஆரம்பிச்சிருக்கிறாய். முன்பு நீ உன் மனசை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாய். இப்போ நீ அதை கேட்கிறாய். இந்த மாற்றம் தான் உன்னை இனிமேல் உன்னோட விரோதியாக இருக்க விடாது. நீ ஒரு நாள் கவனிப்பாய், முன்பு உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு வலி தராது. அது மறந்துட்டதால இல்லை. நீ அதிலிருந்து வளர்ந்துட்டதால. வலி குறையும்போது தான் வளர்ச்சி தெரியும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில வரும் மௌனத்தை பயப்பட மாட்டாய். முன்பு மௌனம் உனக்கு வெறுமையா தோன்றியது. இப்போ அதே மௌனம் உனக்கு ஓய்வா தோன்றும். அந்த ஓய்வுக்குள்ள தான் உன் ஆன்மா உன்னை மீண்டும் சந்திக்கும். நீ நினைச்சு கொண்டிருப்பாய், இன்னும் எனக்கு தெளிவா தெரியல ன்னு. அது பரவாயில்லை. தெளிவு இல்லாம இருக்கிற காலம் தான் உன்னை உள்ளுக்குள் ஒழுங்குபடுத்தும். எல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ வளர மாட்டாய். தெரியாத இடத்துல தான் நீ உன்னை தேடுவாய். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவையும் சரி, தவறு அப்படின்னு பிரிக்க மாட்டாய். சில முடிவுகள் உன்னை பாடம் கற்றுத்தரும். சில முடிவுகள் உன்னை அமைதியடைய வைக்கும். இரண்டுமே தேவை. வாழ்க்கை பாடம் மட்டும் இல்ல, அது அனுபவமும் கூட. நீ ஒரு நாள் உணர்வாய், நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை திரும்ப திரும்ப திருத்த முயற்சி செய்ய மாட்டாய். அது நடந்தது. அதுக்குள்ள நீ இருந்தாய். அதிலிருந்து நீ வெளியே வந்தாய். இதுவே போதும். கடந்த காலம் உன் அடையாளம் இல்லை. அது உன் பயணம். தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையில சிறிய எல்லைகளை அமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டாய். எல்லா அழைப்புக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா கோரிக்கைக்கும் சம்மதிக்க வேண்டியதில்லை. இந்த இல்லை சொல்லும் திறன் தான் உன்னை பாதுகாக்கும். நீ ஒரு நாள் கவனிப்பாய், உன் சுவாசம் கூட மெதுவா ஆக ஆரம்பிச்சிருக்கு. முன்பு நீ எப்போதும் ஓடிக்கிட்டே இருந்தாய். இப்போ நீ நின்று சுவாசிக்கிறாய். அந்த ஒரு நொடி நிறுத்தமே உன் வாழ்க்கையை வேற மாதிரி காட்டும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பெரிய சாதனை நூ மட்டும் அளக்க மாட்டாய். அமைதியா ஒரு நாளை கடத்தினதே ஒரு சாதனை. உன்னை நீ ஏமாற்றிக்காம இருந்ததே ஒரு சாதனை. மனசுக்கு எதிரா போகாம இருந்ததே ஒரு சாதனை. இந்த சின்ன சாதனைகள் தான் உன்னை உள்ளுக்குள் நிறைவு செய்கிறது. சில நேரம் நீ உன் மனசுக்குள்ள ஒரு பழைய பயத்தை சந்திப்பாய். அது, நான் தனியாகி விடுவேனா ன்னு. ஆனா தங்கமே, இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டாய், தனியாக இருப்பது தண்டனை இல்லை. சில நேரம் அது உன் ஆன்மாவோட சந்திப்பு.
அந்த சந்திப்பு உன்னை பலப்படுத்தும். நீ இனிமேல் உன் வாழ்க்கையை ஓர் ஓட்டப்பந்தயமா பார்க்க மாட்டாய். யார் முன்னே யார் பின்னேன்னு கணக்கு போட மாட்டாய். உன் வேகம் உனக்கு சரி, உன் பாதை உனக்கு சரி. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் மனசுக்கு நிம்மதி தரும். தங்கமே, நீ ஒரு நாள் உணர்வாய், உன் வாழ்க்கையில வந்த இந்த மாற்றம் உன்னை எல்லாரிடமிருந்தும் பிரிக்கல. அது உன்னை உன்னோட சேர்த்திருக்கிறது. நீ உன்னை புரிஞ்சுக்கிட்ட நாளிலிருந்து தான் மற்றவர்களையும் தெளிவா பார்க்க முடியும். நீ இனிமேல் உன் வாழ்க்கையில வரும் அன்பை பிடிச்சு இழுக்க மாட்டாய். அது தானா வந்தா வரட்டும், தானா போனா போகட்டும். கட்டாயமா இருந்த அன்பு சுமைன்னு நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டாய். தங்கமே, நீ இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாய். இது முடிவும் இல்லை, முழு தொடக்கமும் இல்லை. இது ஒரு மாற்றத்தின் நடுவுல இருக்கிற அமைதி. இந்த இடம் தான் உன்னை மீண்டும் உருவாக்கும். நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை நினைச்சு மெதுவா சிரிப்பாய். அப்போ நான் எவ்வளவு பயந்தேன்னு. அந்த சிரிப்பு ஏளனம் இல்லை, அது கருணை. உன் பழைய உன்னோட மேல நீ காட்டும் கருணை. என் தங்கமே, இந்த பயணம் நீண்டது. சில நேரம் அழ வைக்கும், சில நேரம் அமைதியா இருக்கும். ஆனா இது உன் பயணம். நீ இப்போ தப்பான இடத்துல இல்லை. நீ உன் நேரத்துல தான் இருக்கிறாய். இப்போ இந்த நொடியில உன் மனசு கொஞ்சம் லேசா இருந்தா அதுவே போதும். அந்த லேசான உணர்வுல தான் உன் நாளை உருவாகுது. அவசரம் வேண்டாம், பயம் வேண்டாம். நீ மெதுவா சரியான இடத்துக்கு போய்கிட்டே தான் இருக்கிறாய் தங்கமே. என் தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளுக்குள் இன்னும் ஆழமா நுழையும்போது உன் உள்ளத்துல ஒரு விஷயம் தெளிவா ஆக ஆரம்பிக்கும். நீ இதுவரை தேடியது வெளியில இல்லை, அது எப்போதும் உன் உள்ளத்துக்குள்ள தான் இருந்தது. ஆனா நீ அதை கேட்க தயாரா இல்லாத காலம் போயிடுச்சு. இப்போ நீ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதனால்தான் பதில்கள் மெதுவா உன்னை தேடி வருது. நீ நினைச்சு கொள்வாய், என்ன இப்படி மாறிடுச்சுன்னு. ஆனா தங்கமே, இது திடீர் மாற்றம் இல்லை. இது நீ பல காலமா சுமந்த, பேசாத, அழாத, ஒதுக்கிய எல்லா உணர்வுகளும் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய வளர்ச்சி. நீ உடையலை அனுபவிச்சாய், ஆனா அந்த உடையல் உன்னை உடைக்கல. அது உன்னை திறக்க வந்தது. சில நாட்கள் நீ காலையில் எழுந்தவுடனே ஒரு கனமான அமைதியை உணர்வாய். அது சோகம் இல்லை, அது வெறுமையும் இல்லை. அது நீ பழைய சுமைகளை கீழே வைக்க ஆரம்பிச்சதோட சாட்சி. சுமை குறையும்போது உடம்பு மட்டும் அல்ல, மனசும் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும். தங்கமே, நீ ஒரு நாள் புரிஞ்சு கொள்வாய், நீ எல்லாருக்காக வாழ்ந்த அளவுக்கு உனக்காக வாழவே இல்லைன்னு. அதுக்காக இப்போ உன்னை நீ குற்றம் சொல்ல வேண்டாம். அந்த காலத்துல உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நீ வாழ்ந்தாய். இப்போ உனக்கு புரிதல் கூடுதலா இருக்கு. அதனால்தான் உன் வாழ்க்கையும் வேற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது. நீ இனிமேல் நான் இப்படித்தான் இருக்கணும் நூ உன்னை கட்டுப்படுத்த மாட்டாய். சில நாட்கள் நீ வலுவாய் இருப்பாய், சில நாட்கள் நீ சோர்வாய் இருப்பாய். இரண்டுமே சரிதான். ஏனென்றால் உண்மை ஒரே வடிவம் இல்லை. அது நாளுக்கு நாள் மாறும், வளர்கிறது. தங்கமே, நீ இப்போ உன் மனசோட பேச ஆரம்பிச்சிருக்கிறாய். முன்பு நீ உன் மனசை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாய். இப்போ நீ அதை கேட்கிறாய். இந்த மாற்றம் தான் உன்னை இனிமேல் உன்னோட விரோதியாக இருக்க விடாது. நீ ஒரு நாள் கவனிப்பாய், முன்பு உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு வலி தராது. அது மறந்துட்டதால இல்லை, நீ அதிலிருந்து வளர்ந்துட்டதால. வலி குறையும்போது தான் வளர்ச்சி தெரியும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில வரும் மௌனத்தை பயப்பட மாட்டாய். முன்பு மௌனம் உனக்கு வெறுமையா தோன்றியது. இப்போ அதே மௌனம் உனக்கு ஓய்வா தோன்றும். அந்த ஓய்வுக்குள்ள தான் உன் ஆன்மா உன்னை மீண்டும் சந்திக்கும். நீ நினைச்சு கொண்டிருப்பாய், இன்னும் எனக்கு தெளிவா தெரியலன்னு. அது பரவாயில்லை. தெளிவு இல்லாம இருக்கிற காலம் தான் உன்னை உள்ளுக்குள் ஒழுங்குபடுத்தும். எல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ வளர மாட்டாய். தெரியாத இடத்துல தான் நீ உன்னை தேடுவாய். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவையும் சரி தவறு அப்படின்னு பிரிக்க மாட்டாய். சில முடிவுகள் உன்னை பாடம் கற்றுத்தரும்,
சில முடிவுகள் உன்னை அமைதியடைய வைக்கும். இரண்டுமே தேவை. வாழ்க்கை பாடம் மட்டும் இல்ல, அது அனுபவமும் கூட. நீ ஒருநாள் உணர்வாய், நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை திரும்ப திரும்ப திருத்த முயற்சி செய்ய மாட்டாய். அது நடந்தது. அதுக்குள்ள நீ இருந்தாய். அதிலிருந்து நீ வெளியே வந்தாய். இதுவே போதும். கடந்த காலம் உன் அடையாளம் இல்லை. அது உன் பயணம். தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையில சிறிய எல்லைகளை அமைக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டாய். எல்லா அழைப்புக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா கோரிக்கைக்கும் சம்மதிக்க வேண்டியதில்லை. இந்த இல்லை சொல்லும் திறன் தான் உன்னை பாதுகாக்கும். நீ ஒருநாள் கவனிப்பாய், உன் சுவாசம் கூட மெதுவா ஆக ஆரம்பிச்சிருக்கு. முன்பு நீ எப்போதும் ஓடிக்கிட்டே இருந்தாய். இப்போ நீ நின்று சுவாசிக்கிறாய். அந்த ஒரு நொடி நிறுத்தமே உன் வாழ்க்கையை வேற மாதிரி காட்டும். தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையை பெரிய சாதனை மட்டும் அளக்க மாட்டாய். அமைதியா ஒரு நாளை கடத்தினதே ஒரு சாதனை. உன்னை நீ ஏமாற்றிக்காம இருந்ததே ஒரு சாதனை. மனசுக்கு எதிரா போகாம இருந்ததே ஒரு சாதனை. இந்த சின்ன சாதனைகள் தான் உன்னை உள்ளுக்குள் நிறைவு செய்கிறது. சில நேரம் நீ உன் மனசுக்குள்ள ஒரு பழைய பயத்தை சந்திப்பாய். அது, நான் தனியாகி விடுவேனா ன்னு. ஆனா தங்கமே, இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டாய், தனியாக இருப்பது தண்டனை இல்லை. சில நேரம் அது உன் ஆன்மாவோட சந்திப்பு. அந்த சந்திப்பு உன்னை பலப்படுத்தும். நீ இனிமேல் உன் வாழ்க்கையை ஓர் ஓட்டப்பந்தயமா பார்க்க மாட்டாய். யார் முன்னே யார் பின்னேன்னு கணக்கு போட மாட்டாய். உன் வேகம் உனக்கு சரி. உன் பாதை உனக்கு சரி. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் மனசுக்கு நிம்மதி தரும். தங்கமே, நீ ஒருநாள் உணர்வாய், உன் வாழ்க்கையில வந்த இந்த மாற்றம் உன்னை எல்லாரிடமிருந்தும் பிரிக்கல. அது உன்னை உன்னோட சேர்த்திருக்கிறது. நீ உன்னை புரிஞ்சுக்கிட்ட நாளிலிருந்து தான் மற்றவர்களையும் தெளிவா பார்க்க முடியும். நீ இனிமேல் உன் வாழ்க்கையில வரும் அன்பை பிடிச்சு இழுக்க மாட்டாய். அது தானா வந்தா வரட்டும், தானா போனா போகட்டும். கட்டாயமா இருந்த அன்பு சுமைன்னு நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டாய். தங்கமே, நீ இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாய். இது முடிவும் இல்லை, முழு தொடக்கமும் இல்லை. இது ஒரு மாற்றத்தின் நடுவுல இருக்கிற அமைதி. இந்த இடம் தான் உன்னை மீண்டும் உருவாக்கும். நீ ஒருநாள் உன் வாழ்க்கையை நினைச்சு மெதுவா சிரிப்பாய். அப்போ நான் எவ்வளவு பயந்தேன் ன்னு. அந்த சிரிப்பு ஏளனம் இல்லை, அது கருணை. உன் பழைய உன்னோட மேல நீ காட்டும் கருணை. என் தங்கமே, இந்த பயணம் நீண்டது. சில நேரம் அழ வைக்கும், சில நேரம் அமைதியா இருக்கும். ஆனா இது உன் பயணம். நீ இப்போ தப்பான இடத்துல இல்லை. நீ உன் நேரத்துல தான் இருக்கிறாய். இப்போ இந்த நொடியில உன் மனசு கொஞ்சம் லேசா இருந்தா அதுவே போதும். அந்த லேசான உணர்வுல தான் உன் நாளை உருவாகுது. அவசரம் வேண்டாம், பயம் வேண்டாம். நீ மெதுவா சரியான இடத்துக்கு போய்கிட்டே தான் இருக்கிறாய் தங்கமே.